லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணனும். நியாயமா ஏன் கண்ண குத்திர போற? எனக்கு அவசரப்பட உள்ள போங்க. உனக்கு காலம் தான் பதில் சொல்லும் போங்க. ஏய் சாப்பிடாமே அன்னைக்கு தளபதி யாரு பள்ளிச்சாலையில் என்ன தூக்கி வளர்த்து வர நீங்க சாமி சிறு வயதிலே தூக்கி வளர்த்து எனக்கு பேரு நீ சூட்டி சொன்னார். கல்விச்சாலை சண்டை அல்லவா? அந்த கல்விச்சாலை சண்டையிடத்திலே பாடபுரத்தில் இருந்தது ஆணவன் புகைப்படம். அந்த ஆணவன் யார் என்று சொல், அவனையே உனக்கு திருமணம் செய்து நடக்கல. பள்ளி சாலை முடித்து விட்டு வீட ஓட்டி வந்தேன் வீட்டுக்கு. வந்தவுடனே தாயினை பார்த்தேன். புத்தகத்தை கேட்டார்கள், புத்தகத்தை கொடுத்தேன். அங்குதான் ஏதோ நடந்தது போல எனக்கு சந்தேகம். அப்ப ஏன் சந்தேகமா? அந்த நேரத்திலே நீங்கள் உரைத்தீர்கள் வேண்டாம், அவள் வேறு நம்ம வேறு, அவளை திருமணம் செய்து வைக்க வேண்டாம் என்று உரைத்து அவள் ஏதோ கண்ணகி நடந்தது அனைத்திற்கும் யார் காரணம் தெரியுமா? இந்த தளபதியே. என்னுடைய ஆசை காதலி அன்புடைய நாட்டை கெடுக்க வந்த நயவஞ்சகா, குடும்பத்தை வந்த கோடாளி, என்னடா உங்களுக்கு தவறு ரெண்டு வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்தோம். இந்த பிள்ளை சாப்பிட்டு கிடையாது. அப்பெல்லாம் அமைதியா இருந்தாங்க. அன்று நேரத்திலே திருமணம் வேண்டாம் என உழைத்து, அந்த நேரத்திலே திருமணத்தை தடுத்து என்ன உழைத்தீர்கள்? இட்டக்கால் செருப்பிற்கு சமம் என்று உழைத்தீர்கள். அன்றே கட்டிய கங்கணம் செருப்பின் சிறப்பை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று. செருப்பு 14 ஆண்டுகள் ஆட்சி பண்ண உங்களுக்கு தெரியுமா? ஆகையால் தான் உங்களை விடக்கூடாது என்பதற்காக நான் தீட்டிய திட்டம். அந்த புத்தகத்தில் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு யார் தெரியுமா? நானே. பாவி, உனக்கு எந்த ஒரு துரோகத்தை நான் செய்யவில்லை. ஏன் செய்யல? இங்கிருந்து ஓடி வந்தது தாயை போல இருக்கின்றார் என்றுதானே தாய் பாசத்திற்கு வேண்டும் என்றுதானே அவளை நான் திருமணம் செய்கிறேன். இப்படிப்பட்ட சதி வேலை நீ செய்வேன் என்று நினைத்து கூட நான் பார்க்கவில்லை. காலாளின் வேலையை கருத்தால் செய்ய வேண்டும் உழைத்தவன் நீ அல்லவா? இப்போது உன் தந்தை என்னிடத்தில் என்ன உழைத்திருக்கிறது தெரியுமா? அந்த ஆடுவெளி புகைப்படத்தை கண்டாய் அல்லவா? உன் இரு விழிகளால் தானே, அந்த இரு விழிகளும் இருந்தால் தானே நீ ஆடவனை பார்க்கின்றாய். என்ன செய்வது? அவளிடத்தில் இருக்கும் பொன் பொருள் அனைத்து முதல்ல வாங்க. இவ்வளவு தானே வாங்கணும். கொஞ்ச நேரம் உட்காருங்க. மரியாதையா பின்னாடி உங்களுக்கு என் வீட்டுல கதை நடந்த உங்களுக்கு அது குஜாலதான் அடித்திருக்கும் அனைத்து ஆவலுக்கு அடித்தர வேண்டிய அதையா எனக்கு தம்பி அவரா மாமா நாரேமா எல்லாரும் பேசினேங்கறாங்க. வந்தீங்களா ஆத்து மத்தினா கம்முனு போறோம். கம்முனு போங்க. ஏன் கேவடியா வாயில போடு ஓடுறீங்க? என்னடா இந்த பக்கம் நேரா பேசறல பாரு கதைய. அம்மா அடிதிருக்கு வளைத்த ஆவல் கடித்தர வேண்டும். டேய் அப்படியே உதடி திரிக்கு நேரோ
அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே அடிமை செய்தானே இதய வீணை தூங்கும் போது போட முடியுமா ஆடித்திருக்கும் வெள்ளாமல் கட்டி வையாச்சு. அங்கிட்டு இல்லை. இருப்பது கடைசியாக உயிர் கொடுத்தான். இனி அவளை நான் பார்த்துக்கிறேன். நீ புறப்படு. பந்தலை குடித்து விட்டு ஆடைகளை கேட்க உங்களுக்கு காத்து கொடுக்கிறேன். சீக்கிரம் வாங்க. இந்த பாவி இப்போது விட்டு விடுவாய். எங்காவது சென்று விடுகிறேன் ஐயா. கண்ணகி, பாவி அழைத்து விட்டு பக்கம் வந்துடாதீங்க ஐயா. எங்களா புடுவாய். உன்னுடைய தந்தை உரைத்தார் இரு கண்ணை ஒரு கண்ணை மட்டுமே இருக்க வேண்டும் என்று. ஆனால் இனி நீ எந்த ஒரு ஆடவனை பார்க்கவே கூடாது. ஆகையால் உன் இருவிடைகளையும் நான் இப்பொழுது ஐயோ. பார்க்கிறேன். உன்னை காப்பாற்ற இனி இந்நாட்டில் யாருமே வர முடியாது. இப்பொழுது உன்னுடைய விண்ணப்பம். நன்றி. கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.